பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். மேற்காசியா வளைகுடாவில் நடக்கக்கூடிய இந்த காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் 3 முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த 3 முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்து அப்போ அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இஸ்ரேல் மற்றும் லெபனான் இந்த நாடுகளுக்கு இடையே 10 நாள் போர் நிறுத்தம் அப்படின்றது நடந்திருக்கு. இப்போ லெபனானில் யார் இருக்கா? நாட்டில் 3ல் 1 பகுதியை அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன் குரூப்பான ஹெஸ்புல்லாக்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய, அதாவது லித்வானி நதிக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளை அங்கே இருக்கக்கூடிய லெபனீஸ் அரசாங்கம் வச்சுருக்காங்க. லெபனான் ஒரு தனித்துவம் வாய்ந்த நாடு. ஒரு கான்ஸ்டியூஷனில் கோட்டா பேஸ்டாக ஒரு பார்லிமெண்ட்டை உருவாக்கி அது எப்படி ஃபெயில் ஆச்சு அப்படின்றத ஒரு தனி ஸ்டோரி இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போது ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு என்ன விதமான ஒரு த்ரெட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு இஸ்ரேல் பகுதி, அதாவது இஸ்ரேல் லெபனான் பார்டரில் நான் போன வருடம் செப்டம்பர் மாதம் அந்த பார்டரை விசிட் பண்ணும்போது நான் கண்ணில் கூட பார்த்தது, அந்த பார்டரில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 அடிக்கு இவங்க இஸ்ரேல் கான்கிரீட் போஸ்ட்டுகளை எழுப்பி வச்சுருக்காங்க, தடுப்பு சுவர். அந்த தடுப்பு சுவர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படின்றது ஒரு வகையாக நம்ம நோமேன்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த 1 கிலோமீட்டரில் ஐநாவுடைய அமைதிப்படை அப்படின்றது இருக்குது. இந்த இடத்துல தான் இந்தியாவை சேர்ந்த ஒரு அதிகாரியும் கொல்லப்பட்டது நமக்கு ஞாபகம் இருக்கும். 2 வருடத்துக்கு முன்னாடி ஈரான் லெபனான் போர் வரும் பொழுது இஸ்ரேல் லெபனான் மீது ஹிஸ்புல்லாக்கள் மீது நடத்திய தாக்குதலில் நடுவில் இருந்து இந்த போஸ்ட் தாக்கப்பட்டுச்சு. ஐநாவுடைய பாதுகாப்பு படை, யூஎன் மிஷன் அண்ட் லெபனானில் இந்தியா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த போஸ்ட்ல இருந்து இன்னும் ஒரு 1-1.5 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நோமேன்ஸ் லேண்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அக்டோபர் 7, 2023 அந்த ஹமாஸோட பயங்கரவாத தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு 1.5 வருடம் முன்னாடி ஹிஸ்புல்லாக்கள் ஆல்மோஸ்ட் பார்டர் வரைக்கும் கிட்ட ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருந்தது. ஹிஸ்புல்லாக்கள் அங்கே ராக்கெட் தளங்கள் அமைச்சது, அதெல்லாம் அவங்க வீடியோடைய ரெக்கார்டிங்ஸை அவங்க போட்டு காமிச்சாங்க, நம்ம பார்த்தோம். ஸோ கன்சிடரபிள் அமௌண்ட்டுக்கு அவங்க இஸ்ரேல் எல்லைக்கு கிட்ட ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல அமைதியை நிலைநாட்ட வேண்டிய ஐநாவுடைய பாதுகாப்பு படை சரியாக செயல்படலை அப்படின்றது இஸ்ரேலோட குற்றச்சாட்டு. ஐநாவுடைய பாதுகாப்பு படை கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா 2 தரப்புமே கேட்க மாட்டாங்க. இவங்க போய் 2 பேரையும் சண்டை போடுறது அவங்க வேலை கிடையாது. 2 பேரையும் அந்த பஃபர் ஜோனை என்ஷூர் பண்ணி அமைதியை நிலைநாட்டுறது ஐநாவுடைய வேலை. பட் ஐநா இப்போ எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் இவங்களுடைய தாக்கம், ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்கம் அப்படின்றது மிக கடுமையாக இருந்துச்சு. அக்டோபர் 7க்கு பிறகு இஸ்ரேல் ஹமாஸ் மீது நடத்திய அந்த தாக்குதலில், அந்த வார் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பகுதிகளில் இங்கே ஒரு கணிசமான அழுத்தத்தை இவங்க கொடுத்தாங்க. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ராக்கெட்டுகள் ஒரே நாளில் ஏவப்பட்டுச்சு. இப்போ ஹமாஸ் அப்படின்ற அமைப்பையும் ஹிஸ்புல்லாக்களையும் கம்பேர் பண்ணால் ஹிஸ்புல்லாக்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஆக்டிவாக இருக்கிறது. அதன் பிறகு ஹிஸ்புல்லாக்களை தொடர்ந்து இவங்க தாக்கி ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் அன்சருல்லாலாம் கொலை செஞ்சு அதன் பிறகு இவங்க ஒரு பேஜர் ஆப்ரேஷனை பண்ணி பெருமளவுக்கு சேதத்தை ஹிஸ்புல்லாக்களுக்கு ஏற்படுத்தினாங்க. அந்த ஐநாவுடைய பொசிஷன் இருக்கக்கூடிய இடம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டருக்கு இவங்க கிரவுண்ட் ஆப்ரேஷனும் பண்ணாங்க. இதுவரை இஸ்ரேல் அதிகமாக பலி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்தில் தான். அதன் பிறகு லித்வானி நதிக்கு அந்த பக்கம் புஷ் பண்ணுறாங்க. ஹிஸ்புல்லாக்களும் இவங்களுக்கும் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுது. லித்தானி நதியை தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது, அதாவது இஸ்ரேல் லெபனான் பார்டரில் ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள ஹிஸ்புல்லாக்களுடைய பிரசன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுல அந்த ஒரு போர் நிறுத்தம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. இப்போ அது மீண்டும் பிரேக் பண்ணப்பட்டிருக்கு. இஸ்ரேல் பெய்ரூட் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
இந்த சமயத்துல தான் இந்த 10 நாள் போர் நிறுத்தம் அப்படின்றத மிக முக்கியமா பார்க்கணும். இப்போ இந்த போர் நிறுத்தம் 10 நாள் போர் நிறுத்தம் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில ஈரான் பண்டில் பண்றாங்க. அதாவது எங்க மேல தாக்குதல் நிறுத்துறது மட்டும் போர் நிறுத்தம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுத்திகள் அவங்களுடைய ப்ராக்சிக்களையும் தாக்கக்கூடாது, அங்கேயும் போர் நிறுத்தம் வந்தாதான் நாங்க இந்த இடத்துக்கு ஒத்துக்குவோம் அப்படின்ற போது இஸ்ரேல் மேல இப்போ ஒரு அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்துருக்குறாங்க. இந்த பாம்பிங்கை இஸ்ரேல் நிறுத்துறாங்க. 43 வருடம் கழித்து இஸ்ரேலும் லெபனானும் நேரடியா பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க நியூயார்க்ல. ஒரு வகையில பாத்தீங்கன்னா அது நல்லதுதான். இப்போ இந்த சீஸ்ஃபயர் வந்து ஏப்ரல் 17 இருந்து எஃபெக்டிவ் 10 நாளைக்கு, ஏப்ரல் 27 வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1983 பிறகு 43 வருடம் கழித்து லெபனானுடைய பிரசிடென்ட்டும் இஸ்ரேலோடைய பிரதமரும் நேரடியாக பேசிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதை வந்து இந்த போர் நிறுத்தத்தை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ட்ரம்ப் எல்லாத்துலேயும் கிளைம் பண்ணாரோ, 10வது யுத்தத்தை நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணார். இப்போ இந்த இடத்துல இஸ்ரேலோடைய டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அஃபென்சிவ் மிலிட்ரி ஆப்ரேஷனை நாங்கள் நிறுத்துகிறோம், பட் இஸ்புல்லாக்கள் எங்களை தாக்குனாங்க அப்படின்னா ரைட் டு டிஃபென்ஸ் எங்ககிட்ட இருக்கு, இஸ்புல்லாக்கள் ராக்கெட்டை ஏவுனாங்கன்னா நாங்கள் பதிலுக்கு தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கிருந்து பின்வாங்கவும் மாட்டோம், ஏன்னா எல்லை தாண்டி லெபனானுக்குள்ள ஒரு கணிசமான 5 கிலோமீட்டர் வரைக்கும் இஸ்ரேலிய துருப்புகள் இப்போ இங்கே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரூப்ஸ் விட்ராயல் கிடையாது, இது தற்காலிகமான போர் நிறுத்தம் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இது வந்து ரொம்ப தின் லைனாக தான் இருக்கக்கூடியது நமக்கு கிளியராக தெரியும். ஏன்னா லெபனானுடைய அரசாங்கம் இஸ்ரேல் கூட ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டால் கூட அதை இஸ்புல்லாக்கள் மதிப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஏன்னா இஸ்புல்லாக்களுக்கும் லெபனானுக்கும் அரசாங்கத்துக்குமே சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோடைய பிரதமருக்கும் இப்போ வந்து ஒரு அழுத்தம் இருக்கிறத இஸ்ரேலோடைய டிப்ளமேட் அலோன் பின்காஸ் அவர்கள் ஒரு அல் ஜசீரா தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும்போது இதில் வந்து நெத்தன்யாஹூ நிறைய பேசுறாரு, ஆனால் ட்ரம்ப்போடைய அழுத்தம் தான் இது, இந்த சீஸ்ஃபயரை நாங்கள் விரும்பலை அப்படின்றதும், இஸ்ரேல் மக்களுமே இந்த சீஸ்ஃபயரை விரும்பலை அப்படின்றதும் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். இப்போ இஸ்புல்லாக்கள் எடுத்தீங்க அப்படின்னா இஸ்புல்லாக்களுடைய பொலிட்டிக்கல் விங்ல இருக்கக்கூடிய அலி ஃபயத் இதே அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேசும்போது, நாங்கள் வந்து இதை ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப விழிப்புணர்வோடும் இதை வந்து நாங்கள் அணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் ஃபுல்லாக நம்பலை அப்படின்ற மாதிரி, பட் ஒரு அன்ஈஸியான ஒரு ஒரு அமைதி அப்படின்றது இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போ லெபனீஸ் சீஸ்ஃபயர் அப்படின்றது ஒரு பெர்மனன்ட் இடத்தை நோக்கி போகுது, இஸ்ரேலும் லெபனானும் சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் உள்ள வருது. இந்த கோட்டா சிஸ்டம் இவங்க கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ மோசமாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்புல்லாக்களுக்கு கான்ஸ்டியூஷனில் அவங்களுக்குன்னு ஒரு தனி ரிசர்வேஷன் இருக்குது. அவங்க ஒரு வேளை எதிர்த்தாங்க, வீட்டோ பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒப்பந்தம் அப்படின்றது செல்லாது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்த போர் நான் தான் நிறுத்திட்டேன், அடுத்தது ஈரான் போரையும் நிறுத்துறதுக்கு நான் பாகிஸ்தான் கூட போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ ரெண்டாவது முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கோ ரூபியோ யூரோப் கிட்ட பேசுறாரு. யூரோப் கிட்ட பேசி நீங்க ஈரான் மேல ஸ்னாப் சாங்ஷன்ஸை உடனடியாக கொண்டு வாங்க, உடனடி இம்மீடியட்டா தடைகளை, பொருளாதார தடைகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா யூஎனோடைய செக்யூரிட்டி கவுன்சில் ஈரான் மேல இருந்தது. E3 அப்படின்னு சொல்லக்கூடிய UK, பிரான்ஸ், ஜெர்மனி, யூரோப்போட டாப் 3 நாடுகள். இந்த நாடுகள் வந்து செப்டம்பர் 2025 இதை ஸ்னாப் பேக் பண்றாங்க, அதாவது திரும்ப எடுக்கிறாங்க. அதன் பிறகு US, அமெரிக்கா தாக்குதல், ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்குறாங்க, ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர்னு சொல்லி ஜூன் 2025. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே ஒரு கடுமையான பொருளாதார தடையாக நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா விதித்தது ஜாக்போவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் படி 2015 ஒபாமா இருக்கும்போது கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட்டு, அதை டெர்மினேட் பண்ணும் பொழுது அதற்கு உண்டான சாங்ஷன்ஸாக அமெரிக்கா விதித்தாங்க. ஆனால் இந்த E3ன்னு சொல்லக்கூடிய இந்த ஐரோப்பிய நாடுகள் 3 விதிச்சது தான் இப்போ ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக வந்து இப்போ நம்ம பார்க்கணும். அந்த சாங்ஷன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபியோ மிக முக்கியமாக சொன்னது, ஈரான் கேன் ஹாவ் எ சிவிலியன் எனர்ஜி ப்ரோக்ராம், நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றது. இதுக்கு முன்னாடி அணுசக்தியே நீங்க இயக்கவே கூடாதுன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டு இருந்த அமெரிக்கா அப்படியே அவங்க ஸ்டாண்டர்ட் எலிவேட் பண்ணி அணுசக்தியை நீங்க இயக்கலாம், சிவிலியன் பர்பஸ் மின்சாரத்துக்கு மட்டும், அதை வந்து ராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3% என்ரிச்மெண்ட் அளவுக்கு ஈரான் பண்ணலாம். ஒரு யுரேனியத்தை எடுத்து 3% செறிவூட்டினீங்கன்னா நீங்கள் மின்சாரம் தயாரிக்கலாம்.
60க்கு மேல நீங்க செறிவூட்டினீங்க அப்படின்னா அணு ஆயுதம் தயாரிக்கலாம். ஸோ அணு ஆயுதத்துக்கு உண்டான அந்த இடத்துல அமெரிக்கா காம்ப்ரமைஸ் பண்ணல, பட் நிச்சயமா இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஈரான் இந்த இடத்துக்கு இன்னும் கிளியர் கட்டாக சொல்லலை, இது ஒரு கிரே ஏரியாவாக தான் இருக்கு. இது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். மூணாவது மிக மிக முக்கியமான ஒரு பாம்ஷெல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சது ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர்ல ஈரானோடைய அணுசக்தி, குறிப்பா அந்த என்ரிச்ட் யுரேனியம் வந்து அப்படின்றது கணிசமான அளவுக்கு தாக்கி அளிக்கப்பட்டுருச்சு. அதோடைய நியூக்ளியர் டஸ்ட், இதோடைய நியூக்ளியர் துகள்கள், தூசி வந்து இப்போ அந்த அடியாளத்தில் இஸ்பகான் நட்டான்ஸ் போன்ற இவங்களுடைய ஃபெசிலிட்டியில் இருக்கு. அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்க. அந்த 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா வசம் ஒப்படைக்க ஈரான் ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தார். இப்போ அந்த சமயத்தில் B2 பாம்பர்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 கோடி செலவு பண்ணாங்க அமெரிக்கா அந்த ஒரு தாக்குதலுக்கு மட்டுமே. அந்த தாக்குதலுடைய முடிவில் ஈரானுடைய அணு ஆயுதங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவங்களுடைய துல்சி கபாட், அதாவது அவங்களோட இன்டெலிஜென்ஸ் சீஃப், அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இது முழுசும் தாக்கி அளிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு வந்த சேட்டலைட் இமேஜரியில் இல்லை இது இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அப்படின்றதுக்காக தான் மீண்டும் இவங்க போரே ஆரம்பிச்சாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அதில் தாக்கி அளிக்கப்பட்ட அந்த 400 கிலோவுக்கும் அதிகமாக 60% என்ரிச்மெண்ட் அப்படின்றது தேவை. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த யுரேனியத்தை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. புத்தின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா, எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றதும், இல்லை ஒரு 3வது நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், ஒமான் இல்லை ரஷ்யா கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்றதும், இருக்கக்கூடிய அந்த அணு உலைகளை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு IAEAன்னு சொல்லக்கூடிய சர்வதேச கண்காணிப்பு அமைப்பு, அது கூடவே பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகள் ஒரு ஜாயிண்டாக அதை கண்காணிக்கணும்னு சொல்லி பல நியூஸ் வெளில வந்துச்சு. இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 7 பொய்களை அமெரிக்கா சொல்லியிருக்குது அப்படின்றாங்க. ஈரான் இப்போ அந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸையும் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அவர்களே பதிவு போட்டிருக்காரு. அதன் பிறகு கப்பல்கள் அங்கே கடக்க ஆரம்பிச்சிருக்கு. முதல் முறையாக பிப்ரவரி 28க்கு பிறகு ஒரு சுற்றுலா கப்பல், க்ரூஸ் கப்பல் நம்ம சொல்லுவோம், அதுவே இப்போ கடந்திருக்குது. ஆனால் என்னன்னா, இன்னமும் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வகுத்த பாதையில தான் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சு, நாங்கள் நல்ல நண்பர்கள் ஆகிட்டோம், ஈரான் நட்பு நாடு தான் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு, ஆனால் அமெரிக்காவுடைய பிளாக்கேடை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்றாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு, ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அவங்க போட்ட பிளாக்கேடு, அதாவது ஈரானுக்குள்ள கப்பல்கள் போகவும் கூடாது வரவும் கூடாது, அந்த பிளாக்கேடை இந்த பிரச்சனையை முடிஞ்சு ஒரு நிரந்தர ஒப்பந்தம் வர வரைக்கும் நாங்கள் வச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ பதிலுக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளாக்கேடை தடுப்பு நீங்க போட்டீங்க அப்படின்னா நாங்கள் மீண்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடுவோம் அப்படின்ட்டு ஒரு 10 கப்பல் வரைக்கும் கிராஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வந்து வருது. ஸோ இது முழுவதும் இயல்பு நிலைக்கு வந்துச்சா அப்படின்னா இல்லை. அதே சமயம் இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, அங்கே கடல் கன்னி வெடிகள் இருந்துச்சு, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதை அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து அகற்ற போறோம், நாங்கள் வந்து ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா நியூஸுமே நமக்கு அவங்க காமிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான். உள்ள இருக்கிறது அது கிடையாது. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, இந்த போர் முடிவுக்கு வருது, அதுல வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை. ஆனா இவங்க வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய நியூஸ் எல்லாமே ஒரு ஃபேஸ் சேவர் தான். ட்ரம்ப் அவருடைய பாலிடிக்ஸ்ல அவருக்கு இது பண்ணணும். அதே மாதிரி ஈரானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுக்குள்ள எவ்வளோ பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போர் முடிந்த பிறகு அமெரிக்கா மற்றும் சைனாவுடைய பிரைவேட் சேட்டலைட் நிறுவனங்கள் அந்த புகைப்படங்களை வெளியிடும் போது தான் தெரியும். பட் ஒரு பியூர் இராணுவ பார்வையில் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்னா, இவங்க பண்ண பாம்பிங்ஸு, இவங்க பயன்படுத்திய ஆயுதங்கள், அதோடைய தாக்கம்லாம் எடுத்தீங்கன்னா ஈரான்ல ஒரு மிகப்பெரிய பேரழிவு அப்படின்றது நிச்சயமா நடந்திருக்கு. ஈரான் கணிசமான அளவுக்கு வலிமை இது இப்போ வந்து வீக்கன் ஆயிருக்கு. ஆனால் ஈரான் வந்து முற்றிலும் அடிக்கப்படலை. இதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கிளியர் கட்டான விஷயம். இப்போ இந்த 5 to 20 வருஷம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது இருக்கு. அமெரிக்கா சொல்றது 20 வருஷம் நீங்க அணு சக்தி பக்கமே கிட்ட போகக்கூடாது, இதை நீங்க தடுத்து வைக்கணும் அப்படின்றதும், இல்லை 5 வருஷம் வரைக்கும் நாங்கள் தடுத்து வைக்கிறோம், எங்களுடைய ரைட்ஸ் இது அப்படின்னு சொல்லி ஈரான் கிளைம் பண்றாங்க. இப்போ அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை அப்படின்றது திங்கட்கிழமை இஸ்லாமாபாத்ல தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஈஜிப்து, துருக்கி மற்றும் ஒமான் இதுல மிக முக்கியமான கோ நெகோசியேட்டர்ஸ். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் பேசும்பொழுது, நான் இந்த போரை
சைனாக்காக ஒரு பெரிய ஃபேவர் செஞ்சுருக்கேன், சைனா வந்து இப்போ வந்து எங்களை வந்து கட்டி தழுவுறாங்க, நாங்கள் சைனா கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். ஸோ அல்டிமேட் கேம் அப்படின்றது சைனா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்போ அதான் எக்ஸாக்டாக ப்ரூவ் ஆகிருக்கு. பட் சைனா முதல் முறையாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் கப்பல்களை யாரும் தாக்கக்கூடாது, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்தியாவும் சைனாவும் எதிரி நாடுகளாக இருந்தாலும் இந்த விஷயத்துல ஒரே டோன்ல பேசுறத பார்க்க முடியுது. ஸோ கிளியர் கட்டா என்ன அப்படின்னா, அவங்களுடைய மிகப்பெரிய கஸ்டமர், ஈரானுடைய மிகப்பெரிய கஸ்டமர். அதே மாதிரி இந்த பொருளாதார தடைகள் எல்லாம் மீறி பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். இப்போ சைனாவே நேரடியாக கண்டிக்குது அப்படின்ற போது சைனா மேலேயும் அந்த ப்ரெஷர் மிக மிக அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து இப்போ கிளியர் கட்டாக பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்குள்ளேயுமே நிறைய குழப்பம் இருக்கு. இப்போ யார் அப்பாஸ் அரகச்சி அவர்களோ இல்லை அவங்க சபாநாயகர் முகமது அவர்களோ பேசும்போது கொஞ்சம் சாஃப்ட் டோன் எடுத்து பேசுறாங்க, இந்த போரை முடிக்கணுன்ற மாதிரி தெரியுது. ஆனால் ஐஆர்ஜிசியோட படைத்தளபதிகள் பேசும்போது அவங்க இந்த போரை முடிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த 72 மணி நேரத்துக்குள்ள இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது, இந்த பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்றது நடந்தே ஆகணும். ஏன்னா அதுக்கு மேல இந்த போர் நிறுத்தத்தை நீடிப்பாரா அப்படின்றது மீண்டும் ட்ரம்ப்போட கைக்கு போயிடும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் அப்பாஸ் அரகச்சி அவர்கள் தான் லீட் நெகோசியேட்டர். அவரும் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஓயு மெமரண்டம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு சில இன்ச்சு தான் நாங்கள் தள்ளி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோடைய பிளாக்கேடு இதெல்லாம் பார்க்கும்போது ஈரானுடைய பாராளுமன்றத்தோடைய செய்தி தொடர்பாளர் ரெசாய் அவர்கள் பேசும்போது இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கோம், அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியர் கட்டாக இவங்களுமே ஒரு டிப்ளமேட்டிக் பாதையில் இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு ஹார்ட்லைனராக ஐஆர்ஜிசி மற்றும் ரெசாய் போன்றவர்கள் ரெண்டு விதமான இதை பார்க்குறாங்க. ட்ரம்ப் எடுத்தீங்க அப்படின்னா அவர் குட்டு பேடு அக்லி இந்த மூணுத்தையுமே காமிக்கிறார். ரொம்ப கோரமான முகம், கெட்டவன் நல்லவன், குட் காப் பேட் காப் அக்லி காப்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணுறாரு. ட்ரம்ப் பேசுறது முன்னுக்கு பின்ன முரணா எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம மிக முக்கியமாக பார்க்குறோம். ஸோ இந்த போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வர்றதுக்கான எல்லா விதமான பாசிட்டிவ் சூழ்நிலையும் தெரியுது. கச்சா எண்ணெயோடைய விலை இப்போ குறைஞ்சி $83 அளவுக்கு வந்திருக்கு. ஸ்பாட் ரேட் அதிகமாக இருந்தாலும் $83 அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ரஷ்யாவோடைய ஆயிலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கொடுத்த அந்த சலுகைக்கு உண்டான நேரம் அப்படின்றது முடிஞ்சது, அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே ரஷ்யாவோட ஆயிலை உலக நாடுகள் வாங்குறதுக்கான அந்த விண்டோவை இப்போ அமெரிக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.